ஏகேவோட நடிப்பில் விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து வெளியே இருக்குது. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி, இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இந்த பழமொழி இருக்குது, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு ஏற்கனவே தமிழில் வந்து பழமொழி இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த தலைப்பு வந்து உருவாகிருக்கலாம். விடாமுயற்சி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த தலைப்புக்கு. தலைப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஏகே வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ஸ்களோட ஃபேவரட் நாடி துடிப்பை பிடிச்சி இந்த ட்ரெண்டுக்கு தக்கன படம் பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக வந்து அனிருத் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு. அதை நிரூபிச்சுக்கிட்டுமே வராரு. இந்த படத்துலையும் அதை தப்பாமல் செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம நம்புவோம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் வந்து. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன், கௌதம் மேனன் அவங்ககிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர் தான் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து. இவர் வந்து முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக வந்து அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடையறத்தாக்க, மீகாமன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடம் அப்படிங்கிற ஒரு படங்களெல்லாம் இயக்குவர் தான் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து. அவர் தான் இந்த படத்தை வந்து விடாமுயற்சி படத்தோட இயக்குனரும் அவர் தான். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த விடாமுயற்சியோட டீசர் வந்து வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் அதில் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த விடாமுயற்சி படத்தோட டீசர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதனுடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய கதைக்களம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கணும். டீசரில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை திருப்திப்படுத்த விடமா ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட இந்த படம் இருக்கும், செம ஹிட்டான ஒரு படமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தில் இந்த டீசர் வந்து வெளியே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகே அஜித்குமார் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மோட்டிவேஷனல் வந்து எந்த ஒரு பின்புலமே இல்லாமல் சினிமா துறையில் வந்து இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் வந்து எத்தகைய முயற்சியில் எத்தகைய விடாமுயற்சியோட செயல்பட்டுருப்பார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. டீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வருது, எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் இது வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏகே அவர்களுக்கே உரியான அந்த இது வந்து இருக்கும் இல்லையா, ஒரு மெல்லிசான கோட்டுக்கு இந்த பக்கம் போனால் நல்லவன், இந்த பக்கம் போனால் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்து இந்த இது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏகே அவர்கள் சொல்கிற மாதிரி வரல, வெறும் லைனாக தான் இது பண்ணுறாங்க. இது வந்து ட்ரெய்லரில் அவர் பேசுகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏகே அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கிற விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் இது எந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெய்லரில் வச்சு ஓரளவுக்கு போது லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏகே அவர்களுடைய அடுத்த படைப்பான குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பையும் பெற்று உருவாக்கிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்திங்கன்னா இது விடாமுயற்சியோட ரிலீஸுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் அது எதிர்பார்க்கப்படுகிறது. விடாமுயற்சியோட டீசர் வந்து மிரட்டலாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையிலே தெரியுது. அதனுடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்கும், படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இனிவரும் காலங்களில் பார்ப்போம்.